ப்ரோக்ராமிங் பேஸ் பண்ணி இது ரன் ஆகுது. இந்த எக்யூப்மெண்ட் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நமக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ரன் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்குற இந்த எக்யூப்மெண்ட் வந்து எர்த்திங் டிஸ்கிரிப்ஷனேஷன் பெஞ்ச். இது வந்து நம்ம ஒரு இண்டிவிஜுவலாக எப்படி ஒரு எர்த்திங் பண்ணலாம், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கோ இல்லை ஒரு இண்டிவிஜுவல் சர்க்கியூக்கோ எப்படி நம்ம இதை வச்சு ப்ராப்பரான இண்டிவிஜுவல் எர்த்திங் பண்ணலாம்னு பார்க்கலாம். இது வந்து டிஎன்ஏ எர்த்திங்கிறது டெர்மினல் டு டெர்மினல் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த எக்யூப்மெண்ட் நேம் மோட்டார் ஸ்டார்டர் என்க்ளோசர். மோட்டாரோட மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ்ல இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மோட்டார் ஸ்டார்டர் என்க்ளோசர் யூஸ் பண்றது மூலியமா டிஓஎம் ஸ்டார்டரோட மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸை கிளியரா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த எக்யூப்மெண்ட் நேம் வந்து எல்வி ஸ்விட்ச் போர்ட். இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா இது வந்து எம்சிசிபி, இது வந்து மெயின் ஸ்விட்ச், இது வந்து எம்சிபி, இது வந்து புஷிங் பட்டன். இதோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா இதை நம்ம எங்கெங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த லோ வோல்டேஜ் ஸ்விட்ச் போர்டை ஒரு வீட்டோட என்ட்ரன்ஸ்க்கோ அல்லது வந்து பெரிய பெரிய ஆஃபீஸ் பில்டிங்கில் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். எதுக்கு அப்படின்னா லோ வோல்டேஜ் ஸ்விட்ச் போர்டை யூஸ் பண்ணுறோம். இந்த எக்யூப்மெண்ட் நேம் செலக்டிவ் பெஞ்ச். இதை வந்து ஷார்ட் சர்க்யூட் அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் சர்ஃபேசஸ் இருக்குது. ஒன்று கரண்ட் சர்ஃபேஸ், இன்னொன்று வந்து டைம் சர்ஃபேஸ். இப்போ ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து